ஹாய் வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்ட் டைமாக பூவாழை புட்டு அப்படிங்கிற ரெசிபி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நம்ம அதே ரெசிப்பியை கொஞ்சம் மாற்றி பூவாழை லட்டு செஞ்சுருக்கோம். இதில் ரவை, வாழைப்பழம், நாட்டு சக்கரை, நெய்யின்னு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் 1/4 கப்பு போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகி சூடு ஏறினதுக்கப்புறமா அதில் நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த நெய்யில் ரவை நல்லா ஃப்ரை ஆகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கருகிடக்கூடாது. அதே சமயத்தில் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை வறுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ரவையை கேர்ஃபுல்லாக வறுக்கணும். கருகிருச்சுன்னா அப்புறம் கசக்கிற மாதிரி இருக்கும். இந்தளவு கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு இடிக்கல்லில் 2 ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த வறுத்த ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3/4 கப் போல் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும், ரொம்ப தித்திப்பாக இருக்காது, திகட்டாமல் சாப்பிட்லாம். அது கூடவே 1/2 கப் போல் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த 1 கப் ரவைக்கு இந்த 3/4 கப் நாட்டு சக்கரை பர்ஃபெக்டான இனிப்பில் இருக்கும். ரொம்ப தித்திப்பாகவும் இருக்காது, பத்தாமையும் போகாது. இந்த அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக திகட்டாமல் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 2 பெரிய சைஸ் வாழைப்பழம் நல்லா பழுத்து இருக்கணும். நல்லா கனிஞ்சு பழுத்தா கூட பிரச்சனை இல்லை. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மசிக்கும் போது நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு வரும். இப்போ 2 வாழைப்பழத்தையுமே நல்லா மசிச்சுக்கலாம். கரெக்டாக சொல்லணுன்னா வாழைப்பழம் ஒரு 200 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்க ரவைக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரவை, நாட்டு சக்கரைலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான், இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே அடுத்தடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்க மாவு கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட் ஆகிரும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை ஒரு ஈவினிங் டைமில் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வெறும் ரவை, நாட்டு சக்கரை, நெய், தேங்காய் துருவல், வாழைப்பழம் வச்சு நல்லா ஹெல்த்தியாக ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம உருட்டி வச்ச உருண்டையை மறுபடியும் ஒரு தேங்காய் துருவலில் வந்து லைட்டாக இந்த மாதிரி போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டு அதே மாதிரி தேங்காயில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்படியே விட போகிறதில்ல. நம்ம இதை வந்து பனியார கல்லில் நெய்யில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம பனியார கல்லில் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஏறினதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய்யில் இதை போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதில் ஒன்றா சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா நம்ம மேலே கொஞ்சம் தேங்காய் பூவில் பரட்டி எடுத்தனால தேங்காய் கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை வந்து ஒரு சைடு நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வீடு ஃபுல்லாமே ரொம்ப சூப்பரான வாசனையாக இருக்கும். அந்த நெய்யில் தேங்காய் ஃப்ரை ஆகுறது, கூடவே அந்த வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், பூவாழை லட்டு ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதே தெரியும், லைட்டாக வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை சாப்பிடும்போது அந்த நெய்யில் ஃப்ரை ஆன தேங்காய், வாழைப்பழ ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அடிக்ட் ஆயிடுவீங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.